ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீலு vlogs. நான் என்னோடய டீம்மேட்ஸ் கூட ஏற்காடு வரைக்கும் போயிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் போகும்போது அங்கே கொஞ்சம் மிஸ்ட் இல்லை, சன்னியாக தான் இருந்துச்சு. பந்தா எதுக்குடா கொஞ்சம் அடங்குடா நேத்து வட நாயக்கட பண்ணுதா அப்படியே பாட்டெலாம் போட்டுட்டு நாங்களும் பாடிட்டு அண்ட் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி காஃபியில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் காட்ஸ் விளையாண்டோம். அங்கேருந்து நாங்கள் ஒரு 6:30 சம்திங் என்னமோ ஏர்லி மார்னிங்காக ரீச் ஆகிட்டோம். சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த மெயின் ரோட்டில் ஹைவேஸில் சன்ரைஸில் பார்த்துட்டு செமையாக இருந்துச்சு அது ரைஸ் ஆகும்போது. அண்டு நாங்கள் அங்கே போயிட்டு 12 o'clock தான் ரூம் செக்இன். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு லேக் வியூ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போட்டிங் பாயிண்ட் போனோம். போயிட்டு அங்கே அப்போல்லாம் வந்துட்டு போனோடனே சில்னஸ் தெரிஞ்சுது. பட் கொஞ்சம் மத்தியானம்லாம் ஆகும்போது அவ்வளோ சில்லாக இல்லை. அண்ட் ஒரு சுட்ட கார்ன், அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே மாங்காய் அதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் இங்கே ஒரு கலங்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கலங்கு சூப்பாகவும் அங்கே விற்கிறாங்க. நீங்கள் தனியாக வாங்கி நீங்களுக்கு கூட வச்சுக்கலாம். அது உடம்பு வலிக்கலாம் நல்லதுன்னு சொன்னாங்க. அண்ட் தென் நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், ஃபாரஸ்ட் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரூமுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த அவுட்ஃபிட் தான் நினைக்கிறேன் வேர் பண்ணியிருந்தேன். இட்ஸ் ஃப்ரம் ஜூடியோ. அண்ட் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல. ஒரு மிட் ஆஃப் இதில் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த ஜோஜோ மோமோஸ் அப்படின்ற இடத்துக்கு போயிருந்தோம். இது போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரைட் மோமோஸும் நல்லா இருந்தது. அண்ட் இந்த பர்கரில் ஃப்ரைடு பன்னீர் மோமோஸ் நினைக்கிறேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஸ்டீம் அவ்வளோவா பிடிக்கல. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இங்கே கொஞ்சம் மீன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அது பக்கத்துலேயே தான் இருக்கும். எல்லாமே அந்த லேக் சுற்றியே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கட்லா நெய் மீன் சாப்பிட்டோம். நெய் மீன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே தொட்டாலே அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி எனக்கு மீனே பிடிக்காது, பட் நான் அன்றைக்கி சாப்பிட்டேன், ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தென் அங்கேருந்து நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூ பாயிண்ட் போனோம். அந்த வியூ பாயிண்ட்லேயே அவ்வளோ நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் கார்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்பீக்கர்லாம் போட்டு பாட்டெலாம் போட்டு செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து சரி இங்கே ஹாட் சாக்லேட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த காபி ஷாப் வந்தோம். பட் அங்கே ஹாட் சாக்லேட் ரொம்ப தண்ணியாக அவ்வளோ நல்லா இல்லை. பட் ரேட் பார்த்தீங்கன்னா 500 கிட்ட சம்திங் என்னமோ வந்துருச்சு. இங்கே 4 பேத்துக்குமே பிடிக்கல. அண்ட் தென் நாங்கள் அங்கேருந்து இந்த ஸ்கை பார்க் வந்தோம். ஐயோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே. மஸ்ட்டாக நைட்டு போங்கன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நைட்டு தான் அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்க பயங்கரமாக இருந்தது. மார்னிங்கும் இருக்குது, நைட்டும் இருக்குது. பர் பர்சன் 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே எனக்கு 500 நாங்கள் போகும்போது யோசித்தோம் வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. பட் உள்ளே போயிட்டால் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக அந்த பட்டர்ஃப்ளைஸில் லைட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக ரொம்ப காமாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னை வீடியோ எடுக்க விடாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க நடுவில் இந்த இதில் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் லேசர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீலேயே எல்லா அந்த லைட்ஸ் வச்சு தான் ஃபுல்லாமே ட்ரீயில் அந்த லைட்ஸ் எல்லாமே விஷுவல் ஆகிற மாதிரி அப்படி சொல்லி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, லேசர் ஷோன்னு. நாங்கள் எங்களோட ஷோ பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அதை நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே லவ்லியாக இருந்தது. அண்ட் அங்கேருந்து நாங்கள் ஃபுல்லாமே லைட் தாங்க. அங்கே ஓவரால் நீங்கள் எங்கே சுற்றுனாலும் லைட்டிங்ஸ் தான் இருந்தது. அண்ட் நிறையா செட்டப்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் உள்ளே எடுக்கிறீங்கன்னா செமையாக இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு பாத்து ஃபுல்லாமே லைட்ஸ் தான், ரொம்பவே நல்லா இருந்தது. நடுவில் திரும்பி பாரு. அப்படியே நடந்து போ. போ போ போ. மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. அவ்வளோதான், என்ன வேணா பண்ணி. நான் வரேன் பாரு, கேமரா பிடி. நான் போறேன். என்னை பாருங்கள் ஃப்ரெண்டாலே ரொம்ப தொல்லை. இப்படிலாம் அந்த பிரிட்ஜில் ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே இந்த மாதிரில இதுவுமே பெயிண்டிங்ஸ் அண்ட் லைட் வச்ச மாதிரி இருந்துச்சு. பெயிண்டிங்ஸில் லைட் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அந்த அட்மாஸ்பியர் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நானோ கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஃபுல்லாக அந்த டார்க் ஆரஞ்ச், டார்க் க்ரீன் அந்த மாதிரி தான் ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இந்த லைட்டிங்ஸ்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருந்தது. ஃபுல் லைட்டிங்ஸ், ஃபுல்லாக அந்த செட்டப்ஸ் தான் ஃபுல்லாமே லைட்டிங்ஸ். எங்கே திரும்பினாலும் லைட்டிங்ஸு. அது பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து ஒரு ஆரர் இது இருந்துச்சு. நான் உள்ளே பாதி தூரம் போனேன், ரொம்ப பயன்படுத்தி நான் பாதியிலேயே வெளில வந்துட்டேன். ஒரு 4 ஸ்டெப்பு உள்ளே போயிருப்பேன், அப்புறம் பயந்துட்டு நான் வெளில வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மட்டும் போயிருந்தாங்க, அள்ளு விட்டுருச்சு போல். ஆக்சுவலி நான் போன
இதெல்லாம் ஸ்கேரி ரூம்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி இப்படி முன்னாடியெல்லாம் வராது, விரித்து போட்டுட்டு அந்த மாதிரிலாம் வராது. பட் இதில் வந்தது ரொம்ப பயமாக இருந்தது. அண்ட் இங்கே மாதிரி அக்வாரியம் மாதிரியும் வச்சுருந்தாங்க, ஃப்ரிஷ்ஷில் எல்லாமே வச்சுட்டு. அப்புறம் நாங்கள் நைட்டு ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் யூனோலாம் விளையாண்டுட்டு அண்டு அன்றைக்கி நைட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் தூங்கிட்டோம். டே 2 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். டே 2 அதே மாதிரி ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு கிளம்பிட்டு நாங்கள் வந்து பாப்ஸி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு போனோம். இது ஃபுல்லாமே அட்வென்ச்சர்ஸ் தான். நாங்கள் என்ன நினச்சோம், இந்த மாதிரி தான் இருக்கும், மேலேருந்து ஜம்ப் பண்ணுறது, ஜிப் லைனு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த பஞ்சி ஜம்பிங்லாம் நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. பஞ்சி எஜெக்ஷன்லாம் நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அண்ட் அங்கே வந்துட்டு பர் பர்சன் வந்து இதுவுமே வந்துட்டு 600 பர் பர்சன் 600 இது வந்தது. அவங்க வந்து காம்போஸ் கொடுக்குறாங்க நிறையா. இதுலேருந்து நீங்கள் 6 கேம்ஸ் பிக் பண்ணிக்கலாம், 5 கேம்ஸ் பிக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. நாங்கள் வந்து இந்த அட்வென்ச்சர் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் பஞ்சி எஜெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃப்ளை டைவிங் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. அது ஒன்றுட்டு ஃப்ரீ ஜம்பிங் அதெல்லாமே போனோம். அப்புறம் நம்மக்கிட்ட வந்து சைன் எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க அந்த அட்வென்ச்சர் பண்ணும்போது மட்டும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அவ்வளோலாம் இது பயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கல, பட் ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அங்கேருந்து எல்லாமே ரெடி ஆகி உள்ளே மேலே போயாச்சு. மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைடர் மாதிரி இருந்துச்சு, அதில் வந்து ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுவே பயமாக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட் போனால் அவளை பார்த்து எனக்கு இன்னும் பயமாகிடுச்சு. ஐயோ நம்மளாம் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா அது வந்து வரும்போது நம்மளை இப்படி தள்ளுது, ஓகேங்களா? அப்போ தள்ளும் போது நம்மளுக்கு பயமாக இருக்குது. பட் இதில் நான் ஸ்பீட் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரில. நீ ஒரு vlogger. நீ ஒரு vlogger, come on. வை அடுத்தது எடுத்து வை. அவ்வளோதான் சூப்பர், அவ்வளோதான். சிங்கப்பெண்ணே பாட்டு போடு, வந்துடும். அவ்வளோதான். இப்படி நடக்குது, நான் போனா விழுந்துரும் அப்படியே நடுங்கி கீழே. அவ்வளோதான். அழுதுருவா போல. இல்ல ஒரு நிமிஷம் நின்று அவர் காலை பார்த்துட்டே அதான் கிருடு எடுத்து அவ்வளோதான். கமான் அவ்வளோதான். குல்சி வா. அவ்வளோதான். சூப்பர். அவ்வளோதான். இப்ப எடுத்து இப்படி அவ்வளோதான். எடுத்து வச்சிரு. தனியாகவே ஆக்சுவலி பேலன்ஸ் தான் இங்கே மெயினே. பட் எனக்கு பேலன்ஸே இல்லை. என் கால் வேறு ரொம்ப நடுங்குது. நான் ரொம்ப சீரியஸாக இருந்தேன், நான் அழுதேன்னா எனக்கு இப்போ ரொம்ப பயந்தேன்னா அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் எனக்கு கால் அதுவே தானாக ஆடும். என்னால் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பேலன்ஸ் தான் அங்கே மெயின். பட் இந்த இதில் வந்துட்டு ரோப்பில் வந்து நான் சீக்கிரம் நடந்துட்டேன். பட் இதெல்லாம் மட்டும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பேலன்ஸ் வந்து சுத்தமாக கிடைக்கவே இல்லை. நம்ம இங்கே பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, பட் ரொம்ப கிடைக்கவே இல்லை. நான் இந்த பர்பிள் கலரில் இருக்க அந்த 1 இதிலலாம் வந்துட்டு நான் இறங்கிடுறேன், என்னை வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். பட் அந்த அண்ணா வந்துட்டு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன், நம்ப மாட்டிங்களா வாங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணான். பட் எனக்குலாம் அள்ளு விட்டுருச்சு. அந்த அண்ணா இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் என்னை நம்புங்க வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்தேனே தவிர்த்து அது ஆக்சுவலி அந்த பாக்ஸில் வந்து வச்சு நடக்கணும். நான் வந்து கயரில் வச்சு நடந்தது, அதுக்கே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. அட்லாஸ்ட் ரீச் ஆகிட்டோண்டா அப்படின்ட்டு இருந்தது. தலைவன் ஆகாஷ் தான் என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி வா வந்துடலாம், அவ்வளோதான்னு சொல்லியே வர வச்சிட்டான். இதிலலாம் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு இதை எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போனால் இது சப்பையாக தான் இருக்குது அப்படின்னா, இது பார்த்தா தனியாக ஆடுது. அதெல்லாம் ஆக்சுவலி கூட பரவாயில்ல போல், இது அதுவாக ஆடுது, ஸ்விங் மாதிரி ஆடுது, கொஞ்சம் கூட இல்லை, ஆடிட்டே இருந்துச்சு. அண்ட் இதில் நடக்கும் போதெல்லாம் நல்லா இறங்கிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு. அப்புறம் அந்த அண்ணா எனக்காக வந்து திரும்பி அந்த அண்ணா கூட வந்தேன். அண்ணா வேறு இடையில ஒரு ஃபன் பண்ணாங்க, என்னோடய கேப்பில் தட்டி. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா அந்த ஒரு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு இது ஜாயினே இருக்காது, அது ஒன்று இது மட்டும்தான் தூங்கும். என் கால் பார்த்திங்கன்னா அப்படி ஆடுது, என்னால் சுத்தமாக முடியல. லிட்டரலி நான் விட்டு அழுதுருவேன், அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் அந்த அண்ணா என்னோடய கேப்பில் ஒரு தட்டி
பேசாமல் வாங்க அப்படின்னாங்க. அது பயங்கர ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த அண்ணா ஒவ்வொரு இதுலேயும் பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க லெக்கை வச்சு. அப்படி அப்படியே நான் வந்துட்டேன் ஒரு வழியாக. அதை முடிச்சிட்டா அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. இதை சுற்றி ஒரு இது மாதிரி அந்த சுற்றி இருந்தது. பட் ரொம்பவே பயமாக இருந்தேன். நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தேன். அட்லாஸ்ட் என்னை வர வச்சுட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். அவங்களாம் அவ்வளோ ஸ்பீடாக என்னமோ நார்மலாக நடக்கிற மாதிரி அந்த அண்ணாஸ்லாம் நடந்தாங்க. பட் ரொம்ப பொறுமை வேணும். அந்த அண்ணா ஒவ்வொருத்தவங்களையும் முடிச்சு விட்டு அப்புறம் எனக்காக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அட்லாஸ்ட் வந்துட்டு அப்புறம் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் முடிஞ்சுது. எனக்கு அப்பாடா வந்துட்டேன்டா அப்படின்ட்டு இருந்தது. அவ்வளோ வந்துட்டா நடுக்கமாக இருந்தாலும் வந்துட்டா பாரு. கமான் ராஜாமணி. வா லாஸ்ட். ராஜு என்ன கதைனா அந்த அண்ணா வந்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபைலாம் அடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஜிப்லைன் போனோம். ஜிப்லைன் ரொம்ப பக்கம் தான். ஆக்சுவலி நாங்கள் ஊட்டியில் ஒரு டைம் போனோம். அது செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ரொம்ப பக்கம் தான். இது அவ்வளோவாலாம் இல்லை, யூஷுவல் ஜிப்லைன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே இருந்துட்டு அப்புறம் வந்து பஞ்சி எஜெக்ஷன். இதுக்கு தான் நான் போனதே கிடையாது. ஓகேங்களா, நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆகிடுச்சுன்னா, நான் தனியாக தூங்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு பின்னாடி சப்போர்ட் ரைட் அண்ட் லெஃப்டில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. நான் தனியாக மேலே போய் தொங்குறேன். அந்த பயங்கர ஸ்பீடாக வந்தது. நான் முருகான்னு பயங்கரமாக கத்திட்டேன். அப்புறம் அங்கேருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு இதை தான் வந்து ஃப்ரீ ஜம்பிங். இது ரொம்ப சப்பையாக இருந்தது. தள்ளி விடும் போது ஒரு மாதிரி பயமாக இருந்தது. இறங்கினதுக்கப்புறம் எதுவும் தெரியல. நாங்கள் வந்து ஆக்சுவலி ஏவிடி அந்த பைக் மாதிரி ஒன்று இருக்கும்ல, கார்லேயே பைக் மாதிரி ஒன்று மண்ணில் ஓட்டுற மாதிரி இருக்கும்ல, அது ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் போய் அந்த ரோல் பண்ணி விளையாடுறது அதெல்லாம் விளையாண்டோம். பட் இது ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு 12 o'clock செக் அவுட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் நாங்கள் அதுவே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் பீக்கோ பார்க் போனோம். இங்கே ஃபுல்லாமே வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இது ஃபுல்லாமே இருந்துச்சு. இந்த பார்க் ஃபுல்லாமே ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா அனிமல்ஸும் பேர்ட்ஸுமே எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக மெயின்டைனில் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோன்னே வந்துட்டு இந்த சானிடைசர் பேர்ட்ஸ் பார்க்க போகும்போது சானிடைஸ் பண்ணிட்டுலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் எல்லாமே சானிடைஸ் வச்சு பண்ணிட்டு தான் போனோம் உள்ளே. அண்ட் எனக்கு வந்து அவ்வளோவா பேர்ட்ஸ் வந்துட்டு எனக்கு பயம்தான். நான் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி அப்படிலாம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே டாக், பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பயம். அண்ட் அங்கே போனோன்னே அது நம்ம மேலே ஏறணுன்னு ஒரு மாதிரி ரொம்ப கூச ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இந்த பெரிய பேர்ட் கையில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு கையை நல்லா இது பண்ணிருச்சு. லைட்டாக ஒரு கீரல் மாதிரிலாம் போட்டுருச்சு. பயங்கர அது வெயிட்டாகவும் இருந்தது. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபுட்டு இருக்க வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்குது. ஃபுட்டு இல்லைன்னா அது போயிடுது. அதுவும் ஃபுட் வந்து ஒரு 2 times தான் கேட்டால் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலாம் கொடுக்கல. அவங்க நிறைய லேடிஸ் இருக்காங்க அங்கே, அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஒரு 2 or 3 times தான் கொடுக்குறாங்க. நம்ம ரொம்ப கேட்டோன்னா அடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் சிரிச்சிட்ருக்கேன். பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயமாக இருந்தது. ஏன்னா நம்ம தலையில் எல்லா பக்கமும் ஏறுது. ஆக்சுவலி நான் சொன்னேன்ல கீச்சுதுன்னு சொல்லிட்டு, இந்த பேர்ட் தான் கையில் கொடுத்தாங்க. அதுதான் கீச்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்ஸு, அப்புறம் ஆஸ்ட்ரிச்சு, இதெல்லாம் அதுக்கு மேலே பயமாக இருந்தது. அது வேகமாக வந்து தான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா பாம்பு என்னமோ வர மாதிரி இருந்தது. அது ஒரு 5 செகண்ட் நம்மளை பார்த்துட்டு அப்புறம் வெடுக்குன்னு வருது. அதனால் அப்படி இருந்தது. ஆடு, அதுக்கப்புறம் வந்து பெரிய ரேபிட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு நாங்கள் சென்னைக்கு ரிட்டன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அப்படியே போகிற வழியில் அந்த சன்ரைஸ், அந்த ட்ரீஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஜாலியாக ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ட்ரிப்பு. ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக கொஞ்ச நாள் அப்படியே நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. தேங்க்யூ காய்ஸ் who made this trip lovely and memorable. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஸ்டீலு vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.